வணக்கம். நம்ம அனைவருக்கும் ஞானி மகாவீர் பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாலை நேரம் ஒரு தோட்டத்து வழியாக வரும்பொழுது அவருடைய ஆடை அந்த செடி மேலே பட்டுரும், முள் செடி மேலே பட்டுரும். அப்போ அவர் திரும்பி அந்த ஆடையை இழுக்க மாட்டார் அந்த செடியிலேருந்து. இது மாலை நேரம், இந்த டைமில் செடிகள்லாம் உறங்குற நேரம், நாம் பிடிச்சி இழுத்தோம்னா அதுக்கு தொல்லையாகி அது தூக்கம் கலைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆடைகளை கிழிச்சு அதை இந்தான வந்துடுவார். அவர் வந்துட்டு வந்த பிறகு அவர்கிட்ட ஒரு யாசகம் கேட்டு ஒரு ஏழை கேட்பார், அவருக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு. அப்போ அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. அவர்கிட்ட இருக்கிறது அந்த பாதி உடுத்திருந்த பாதி ஆடை தான். அதையும் அவருக்கு தானமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த கதை. ஆனால் நாமெல்லாம் இப்போ நிறைய பேர் நம்ம ஞானிகள், அவங்க துறவரம் போட்டுட்டாங்க, அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க நம்மளுக்கு நல்லதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஏமாந்து போய் நிறைய பேர்கிட்ட காசு அள்ளி கொண்டு கொடுத்து நம்மளுடைய சில கருத்துக்கள்லாம் கேட்டு வரோம் இல்லைங்களா? உண்மையான ஞானிங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதாவது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். நம்ம கொடுக்கறது எதா இருந்தாலும் நம்மளுக்கு இல்லாட்டாலும் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையவர்களாக தான் அந்த காலத்துலலாம் இருந்திருக்காங்க இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. நன்றி, வணக்கம்.